from 8th standard. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்ற வரிகளுக்கேற்ப பாரதியார் கண்ட புதுமை பெண் நான் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே பிரியங்கா ஆஃப் ராயல் 8th ஸ்டாண்டர்ட். குழந்தைகளுக்காக இவர் எழுதிய பாப்பா பாட்டு, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என ஒற்றை பாடலிலே குழந்தைகளுக்கான விளையாட்டின் அவசியம், படிப்பின் முக்கியத்துவம், பொய்யுரையாமை, தெய்வம் தொழல், சோம்பல் தவிர்த்தல், தமிழ் மொழியின் தொன்மை என அத்துணையும் வழங்கியுள்ளார். மகாகவி அடிமைப்பட்ட தேசத்தில் பாரத மாதாவின் மைந்தர்கள் படும் இன்னல்களை கண்டு திக்கதிர் என கவி படைத்துள்ளார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றொரு மதிதின்னல் தீர்ந்து பொய்யாகும், அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே தேசப்பற்றை போற்று, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வரிகளுக்கேற்ப பெண்கள் இன்று எல்லா துறைகளிலும் பெரிய பொறுப்புகளிலும் திறமையாக செயல்பட முடிகிறது. பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கையில்லை என, பெண்ணுக்கு சுதந்திர வாழ்வில்லை என்றால் இந்த உலகில் மனிதருக்கு வாழ்வில்லை என அன்றே பாரதி பெண் சுதந்திரத்தை பற்றி கூறியுள்ளார். பெண் அடிமைத்தனத்தை அறவே வெறுத்தார் என்பதற்கான சான்றாகத்தான் இவர் எழுதிய புதுமை பெண் என்னும் இப்பாடல். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தரனும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காத்திட வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழன்று பிறர் வாட பழசெயல்கள் செய்து நரை கூட கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறைன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் பாரதி கண்ட புதுமை பெண். இறுதியாக அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய புதுமை பெண்களை பற்றி பேசியதற்கு மிக்க நன்றி பிரியங்கா.